இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, இது இனிமே நீ டூ வீலர்லாம் கஷ்டப்படக்கூடாது. நீ தான் டிரைவிங் நல்லா கத்துக்கிட்டல, அதனால உனக்காக புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கேன். கார் வாசல்ல தான் இருக்கு, போய் ஓட்டி பாரு. அப்பா, என்னப்பா இது? திடீர்னு காரெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு பெருசா கார்ல இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அதுவும் ஏதோ புதுசா கார்லன்னு டிசைட் பண்ணி வாங்கியிருக்கீங்க. அது மருமகளுக்காக கார் வாங்கணும்னு நினைக்கும் போது இன்ட்ரெஸ்ட் தானா வந்துருச்சுடா. அவளும் எத்தனை நாள் தான் டூ வீலர்லயே போய் கஷ்டப்படுவா. அதுக்கு தான் நானே ஒவ்வொரு ஷோரூமா போய் ஏறி என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் விசாரிச்சு ஒரு நல்ல காரை செலக்ட் பண்ணி என் மருமகளுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கேன். சரிப்பா, அப்படின்னா காரு? அது ஒரு நிமிஷம் சார், அது அது என்ன கார் ராஜு? யாருமே இல்லாத இடத்துல தாலி கட்டிக்கிட்டோம். எல்லாரும் முன்னாடியும் இப்ப தாலி பிரிச்சு கோத்து கட்டிக்க போறோம். நீங்க கட்டின தாலிய நான் இப்ப கழுத்துல சுமக்க போறேன். எனக்குள்ள ஒரு கேள்வி உறுத்திட்டே இருக்கு. நம்ம உறவு என்ன மாதிரி உறவு? வானதி அண்ணி சொன்னதுக்காக எனக்கு தாலி கட்டி அவமானத்தை ஏத்துக்கிட்டீங்க. எவ்வளோ நாள் எந்த மாதிரி என் கூட இருப்பீங்க? என்னவா இருப்பீங்க? நான் என்னவா இருக்கணும்? நமக்குள்ள இருக்கிற இந்த உறவு எப்படி இருக்கணும், அது என்னவா இருக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நான் எந்த விதத்துலையும் உங்களுக்கும் உங்க வீட்டுக்கும் பொருத்தமும் தகுதியும் இல்லாதவன். இன்னொரு தடவை அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. எந்த தரத்துல நீங்க குறைஞ்சு போயிட்டீங்க? எவனோ ஒருத்தன் கிட்ட ஏமாந்த, கர்ப்பமான, சாக போன. உங்களாலதான் இன்னைக்கு உயிரோட இருக்க. ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்க. நீங்க இருக்கிற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். நீங்க தகுதி இல்லை அது இதுன்னு பேசுறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இங்க பாருங்க, இனிமே நான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். கடவுளே, ஸ்வேதாவுக்கும் ராஜாவுக்கும் கணவன் மனைவிங்கிற உறவு போத்திருக்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜீவா, என்னமோ இன்னைக்குதான் முதல் முறையா பாக்குற மாதிரி பாக்குறீங்க. என்ன விஷயம்? இல்ல, எப்பவும் போல இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கியே, அதான். உன் சிரிப்பு புதுசா இருக்கு. உன் முகம் சந்தோஷத்துல பூத்திருக்க மாதிரி புதுசா இருக்கு. என்ன விஷயம்? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாரே. எப்படி உண்மையை சொல்ல முடியும்? நான் ஏன் சந்தோஷமா இருக்கேன்னா அத்தை சந்தோஷமா இருக்காங்க, அதான். எல்லாத்துக்கும் எங்க அம்மா தான் காரணம். அந்த கிரெடிட்டையும் தூக்கி வானதி கொடுத்துறாதீங்க. ஆமா, அம்மாவும் அத்தை தான் காரணம்னு சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க? எப்ப சொன்னாங்க? சொன்னாங்கன்னா விட, ஏன் தோணத்தோன்னு கேட்டுக்கிட்டே இருக்க? அவங்க அப்புறம் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு புது ப்ராஜெக்ட் ஏதாவது தரேன்னு சொன்னாங்களா? சொல்லல, ஆனா கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க. கண்டிப்பா கிடைக்குங்க. உங்களுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு கனவே வந்துச்சு. ஓ, ஹலோம்மா. அதோ வந்துட்டேம்மா. ஆத்தி,
சீக்கிரம் வா, நான் கீழே வெயிட் பண்றேன். என்கிட்ட என்ன பேசணும்? கேட்டிங்களா? தம்பி பயங்கர அப்பாவி போல இருக்கு. என்ன பேசணும்லாம் கேக்குறீங்க? ஏண்டா டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணை காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவளை கர்ப்பமாக்கிட்டு நகை பணம்னு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு அவளை நடுத்தெருவுல விட்டுட்டு வந்திருப்ப. உன் விலாசத்தை அங்க இங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு உன் முன்னாடி வந்து நின்னா என்ன பேசணும்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறியா? தப்பு எங்களுதுதான் தம்பி. நாங்க இப்படி சும்மா வந்திருக்க கூடாது. 4 போலீஸ்காரங்களை கையோட கூட்டிட்டு வந்து உன்னை முட்டிக்கு முட்டி. இல்ல இல்ல இல்ல, உனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. 4 ரவுடி பசங்களை கூட்டிட்டு வந்து உன் மூஞ்சி முகரையெல்லாம் பேத்திருக்கும். பயப்படுறியா? ஏய் பயப்படாத பயப்படாத. நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் சொல்றது எல்லாம் நீ கேட்டேன்னா நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ பிரச்சனை இல்லாம சந்தோஷமா வாழலாம். இன்னும் சொல்ல போனா கோடீஸ்வரனா வாழலாம். என்ன அப்படி பாக்குற? ஸ்வேதா கர்ப்பமா இருக்காங்கிற விஷயம் மட்டும்தான் என் சம்பந்தி அம்மாக்கு தெரியும். ஆனா அவ உன்னாலதான் கர்ப்பமானாங்கிற விஷயம் அவங்களுக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. அன்னைக்கு தான் தெரிய வரும். ஊர் உலகத்துக்கு, என் சம்பந்தி அம்மாக்கு, எல்லாருக்கும். என் சம்பந்தி ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து அதிர்ச்சியான மாதிரி அப்பதான் தெரிஞ்ச மாதிரி நடிச்சு அழுது உனக்கு ஆதரவா இருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணி உன்னை மாப்பிள்ளை ஆக்கிடுறேன். அதான் சொன்னேங்க, எனக்கு கல்யாணத்துல உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த கல்யாணத்து மூலமா வரப்போற கோடிக்கணக்கான சொத்து மேல உனக்கு விருப்பம் இருக்குல்ல? அப்புறம் என்ன? பேருக்கு அவளை கட்டிக்க, பொட்டி நிறைய பணத்தை எடுத்துக்க, அதுக்கப்புறம் உன் விருப்பம் போல இரு. உன்னை யாரு கேட்க போறா? என்ன இன்னும் அப்படியே பாக்குற? டீல் நல்லா தான் இருக்குது. ஆனா இது மூலமா பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா? அட, என்ன பார்த்ததுக்கு அப்புறமா உனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வருது? நான் எதுக்கு இருக்கேன்? நான் உன் பக்கத்துலயே இருப்பேன் தம்பி. நீ கவலையே படாத. உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? நீ என் பையன் மாதிரி தைரியமா வா. என்ன நம்பு. சரிங்க.